ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள் இப்போ வந்து இன்றைக்கி கீரை பொரியலாங்க அவிக்கிறாரு. இன்றைக்கி இப்போ பாயில் பண்ணியிருக்கிறோம். ஸோ லைட்டாக பாயில் பண்ணியிருக்கிறாரு. ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நண்பா. பாருங்கள், இப்போ கீரை வந்து நம்ம சட்டியில் ஏற்றியாச்சு. இப்போ பாயில் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பண்ணுறோம். இன்றைக்கி டெய்லி மட்டன் செய்யலாம். மட்டன் செய்யவும் போடுவோம். பீஃபு, மீன் இது போட்டோம். சிக்கன் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெஜ்ஜு பண்ணலான்னு சொல்லி ஐடியா வந்துடுச்சு. ஓகே நண்பா, ஸோ இதுதான் இன்றைக்கி கான்செப்ட். இன்றைக்கி வந்து இதுதான் ஃபுட்டு. இன்றைக்கி வந்து பொரியல் மாதிரி வைக்கிறீங்களா இல்லை எப்படி பண்ணுறது? பொரியல் தேங்காயெல்லாம் போடுவீங்களா அதில்? பாருங்கள் நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. அதை ஷேர் பண்ணுங்கள் சம நம்ப. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ். ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். இன்றைக்கி வந்து கீரை தண்ணியை ஊற்றலை. தண்ணியை ஊற்றலை. இந்த தண்ணியை ஊற்றலை பாருங்கள், பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த கீரை இருக்க தண்ணி அது. ஸோ இதுதான். ஓகே நண்பா, கழுவி அப்படியே போட்டது நம்ம ஸ்டெப்பு தானே. ஓகே, இப்போ மூடியை போட்டார். ஸோ இன்னும் இதில் எண்ணெய் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நம்ம வந்து ஒரு வேறு ஸ்டைலில் பண்ணுறோம். இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டு பண்ணுறோம். ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா. இப்போ வந்து இஞ்சியும் ஜீரகம் போட்டு அடிச்சு வச்சுருக்காரு. பூண்டா? இஞ்சி இல்லையா? இஞ்சி இல்லை நண்பா, இது சாரி. இது வந்து பூண்டும் ஜீரகம் போட்டு இடித்து வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இதில் வந்து கீரையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல. தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நம்ம அப்படியே வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் மிக்சியில். ஓகே நண்பா, ஸோ இதுதான் கான்செப்ட் மக்களே. ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ், ஓகே டியூப். இப்போ வந்து நம்ம விசில் இது பண்ணியாச்சு. பாருங்க சவுண்டு வருது. ஸோ இது வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி கீரை வந்து பாயில் பண்ணியிருக்காரு. ஓகே நண்பா, இப்போ ஃப்ரை பேனில் ஏற்றியாச்சு. இப்போ தாளித்து அதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், அது பாயில் ரெடி ஆகிடும் கீரை. ஸோ இதுதான். இல்லாட்டி ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க, ஆயிலை போட்டுட்டு அப்புறம் கடுகு, இந்த ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு அதை வந்து கீரையில் வந்து அப்படியே போட்டுருவோம். இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா, நம்ம கீரை வந்து குக்கரில் கொஞ்சம் பாயில் பண்ணிட்டோம். குக்கரில் பாயில் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இது வந்து இப்போ தாளித்து நம்ம ஊற்றுவோம். அதோட அப்படியே மிக்ஸ் ஆகிடும். ஏன் மாஸ்டர் அது மாதிரி பண்ணுறீங்க? என்ன காரணம்? தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகிடும். கீரையும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிருமா? அதனால் இதில் வந்து தண்ணி இருக்காது. இப்போ பாயில் பண்ணனால பாருங்கள் மக்களை. இப்போ கீரையை வந்து நீங்கள் அவிச்சிட்டு போட்டிங்கன்னா அதில் தண்ணி வந்து இழுத்துருமா. ஸோ நம்ம இது மாதிரி செய்கிறாரு மாஸ்டர். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண ஏற்றியாச்சு. இப்போ ஆயில் உங்கள் தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்குங்க. எண்ணெய் நண்பா, இதுதான். ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு போடுவீங்களா? கடுகு போட்டு வச்சு வரமிளகா போடுறோம். ஸ்லோ வச்சுங்க, ஏன்னா தெரிக்கும். நம்ம இப்போ எனக்கே தெரிக்குது. பாருங்கள், கேமராலாம் இருக்குது. தெரிக்கிறது பாருங்கள், பட்டு. ஸோ இப்போ கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணுவோம். கழுவிட்டு எப்படி போட்டுருவாங்க? கழுவிதான் வச்சுருக்காங்க. இல்லை. ஸோ நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை இன்றைக்கி வந்துடுச்சு நண்பா. ஸோ நான் போன ஒரு வீடியோ போட்டேன். அது இந்த மீனுக்கு மீன் குழம்பு போடும்போது அந்த கருவேப்பிலை எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தோம். கருவேப்பிலை 2 ரியால். இங்கே வந்து நம்ம ஊருக்கு இந்த பாக்கெட் காமிங்க மாஸ்டர். இதுதான் 2 ரியால். பாருங்கள், இதுதான் 2 ரியால். இந்த 2 ரியால் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ ஆச்சு மாஸ்டர்? 2 ரியால் 45 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 22 ரூபா போயிட்டுருக்கு ரேட்டு. 45 ரூபா வச்சுக்கோங்க. இந்த இது வந்து 45 ரூபா இங்கே விற்கிறாங்க. ஏன்னா இங்கே அவங்க காசுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால தான். ஓகே மாஸ்டர். ஓகே மக்களே, இப்போ வந்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து மிளகா போட்டாச்சு. வர மிளகா
பாருங்கள் இப்போ வரமிளகா போட்டாச்சு. இந்த பாருங்கள் ஸ்பூன் எடுத்துட்டாரு. இப்போ நான் அந்த அடித்து வச்சுருந்தோம்ல ஜீரகமும் என்ன அடித்து வச்சுருந்தேன், ஜீரகமும் பூண்டு இடித்து வச்சுருந்தோம், அது போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி இந்த கான்செப்ட் நீங்களும் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள் ஒரு தாளிச்சிது. இப்போ இதில் தேங்காய் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் தேங்காய் இருக்குது, தேங்காய் அப்படியே போடுவோம். அதில் இப்போ தேங்காய் போட்டாச்சு. இதுதான் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கீரையை அழிச்சிட்டு இது மாதிரி செஞ்சு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. ஓகே நண்பா, நீங்களும் சொல்லுவீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க. ஸோ பாருங்க, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இதாகணும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுமா மாஸ்டர், இல்லை அப்படியே லைட்டாக இருந்தால் போதுமா? கீரை போடணுமா? ஸோ இது பண்ணியாச்சு, இது ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் இருக்க வேண்டியது. இதை இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குது. ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா சரியாக போகும், தண்ணி இறங்கிடும். ஸோ அந்த தண்ணியை வந்து வடிக்கிறாரு. ஆனால் அந்த தண்ணியை வந்து சத்து, நீங்கள் வேணுமா அப்படியும் பண்ணிக்கலாம், அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வேணுமா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் அந்த தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். மாஸ்டர் அப்படி தானே? ஸோ அந்த தண்ணியை நம்ம ட்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த இது அப்படியே நாங்கள் காய்ஞ்சிருக்கோம். தண்ணி நிறையா இருக்குது பாருங்க நண்பா. இப்போ இது ஓடிட்டு இருக்காது பாருங்க நண்பா. இப்போ தண்ணி இல்லை பண்ணிடலாம். சரி பாருங்க நண்பா, இப்போ கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குன்னு நினச்சிட்டு போட்டோம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குன்னு பாருங்கள், நிறைய அந்த டப்பா ஃபுல்லாக போட்டுருந்தேன் நண்பா. ஸோ இதில் போட்டுருவா, எழுதிக்கு தொட்டுருவா, இது தட்டி இதில் பாருங்க நண்பா. இப்போ இந்த கீரை எடுத்து அப்படியே இதில் வந்து தட்டி விட்ருவோம். பாருங்கள், ஸோ இதுதான் இப்போ கீரை மிக்ஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதுதான் கீரை நீங்கள் பண்ணி பார்த்து கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. பாருங்கள் கீரை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இதுலேருந்து எடுப்போம். இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் கிண்டி விட்டுருங்க. உப்பு இருக்கா கொஞ்சம் பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இப்படிதான் மாஸ்டர். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? கஸ்டமராக இருக்கணும். ஸோ வியூஸ்க்கு நல்லா தெரியும் சொல்கிறாரு. நமக்கு சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு. கொஞ்சம் உப்பு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரி உப்பு இருக்கா சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்க நண்பா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் சூப்பர் கான்செப்டோட. நீங்கள் இதில் மசாலா எதுவுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணலாமா மாஸ்டர்? அப்படி தானே? மசாலா எதுவுமே மிக்ஸ் பண்ணல. மசாலா மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரா? மசாலா மிக்ஸ் பண்ணாதீங்க. மசாலா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி கான்செப்டில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட் வரும். இது முடியலை, நீங்கள் வர இன்னும் கொஞ்சம் முடியல, அது ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி எண்ணெயில் வதக்கிட்டு தான் வெங்காயம் போடணும். மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே அப்படியே நம்ம வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிரிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வெங்காயத்தோட. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. சவுதியில் இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஆக்குறோம். ஸோ நாங்கள் மறக்கலை, இந்த மாதிரி ஸ்டைலில் அவர் பண்ணுறாரு. அப்படி தான் நம்மகிட்ட இல்லை மறந்துட்டீங்களா? மறக்கலையா நண்பா மக்களே? ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம செய்கிறோம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து சாப்பிடும்போது இது கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கிரஸியாக சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஐடியாவில் ஸோ
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ இதுதான் பாருங்க இப்போ மிக்ஸ் பண்ண இப்போ இது அப்படியே கஞ்சிக்கு இதுக்கு இடையில அந்த உள்ளி அடிச்சு கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் சின்ன வெங்காயம் மட்டும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் மசாலா சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் விலை இங்கே வந்து 10 ரியால் சொல்கிறாங்க. 10 12 ரியால் தெரியல. சின்ன அது வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் 10 ரியாலுங்க. 1/4 கிலோ 10 ரியாலாம் பாருங்கள். ரொம்ப ரேட் ஜாஸ்தியாகிடுச்சிங்க. இங்கே சின்ன வெங்காயம் ரொம்ப கஷ்டம். நான் ஊருக்கு வருவேன், ஊருக்கு போய்ட்டு வந்துட்டு வாங்கிட்டு வரலாம். 10 கிலோ வாங்கிட்டு வரலாம். பாருங்கள் நண்பர். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் போகிறோம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு சின்னது அவ்வளவுதான். இப்போ வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு முடிகிறவங்க தான் இடையில எடுத்து கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி இப்போ பாருங்க மக்களே. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கிண்டிட்டு சாப்பிடல சூப்பராக இருக்கும். இடையில நறுக்கு இருக்குமா சாப்பாடு ருசியாக இருக்கும் சொல்கிறாரு. முதல்ல எண்ணெயில் போட்டோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கான்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்